ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ படிக்காமல் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது. ஸோ 2 டேஸாக கிட்டத்தட்ட நைட்டு 3 மணி வரைக்கும் உட்காந்து இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை தான் பண்ணிகிட்ருக்கேன். பாப்பாவுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எக்ஸிபிஷன் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. இதுதான் அந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ இதே மாதிரியே வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும். ஸோ 3 நாள் லீவுக்கு ஊருக்கு வேறு போனதுனால டைமே பத்தாமல் போயிடுச்சு. நான் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடுன்னு பார்த்தேன். கடைசியில் அது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் என் சின்ன பொண்ணுக்கும் உடம்பு சரியில்லை வேறு. ஸோ அதனால் ரொம்ப கோல்டு அதிகமாகி வீசிங் ஆகி, ஸோ அதனால் அவளுக்கும் 2 டைம் வந்து மார்னிங் ஈவினிங் நெப்ளைசர் வேறு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் ஒன்றுமே படிக்கவே இல்லை சுத்தமாக. மேக்ஸ் மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தது. அவளுக்கு உடம்பு சரின்றதுனால லைப்ரரிக்கும் வேறு போகவே இல்லை. இப்போ தான் வீடியோ போட்டேன். லைப்ரரிக்கு போகிறதுனால கொஞ்சம் நிறையா படிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் இப்போது 1 வீக் மேலே ஆயிடுச்சு லைப்ரரி போய். ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் லைப்ரரி போக முடியுமா என்னன்னு தெரில. நெக்ஸ்ட் வீக் எங்கள் அம்மா ஊருக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு 1 வீக் ஒர்க் இருக்குன்றதுனால அதனால் அவ்வளோதான் போல் இருக்குது லைப்ரரியே. இதுக்கப்புறம் கொஞ்சம் எதாவது ஃப்ரீயானால் தான் லைப்ரரியே போக முடியும். அந்த புக்கு அப்பப்போ இந்த ஒர்க்கு எல்லாம் படித்தது எல்லாம் அப்படியே இருக்குது. நம்ம ஒரு பிளான் போட்டு படிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளான் போட்டு போயிட்டுருந்தா கடைசியில் அதுக்கு நடுவில் ஏகப்பட்ட தடங்கள் மாதிரி இதெல்லாம் வந்துடுது. உடம்பு சரியில்லாத நார்மல் தான், அதுக்கு எதுவுமே நம்ம பண்ணவும் முடியாது. அதனால் உடம்பு சரியில்லாத பொண்ணை விட்டுட்டும் நம்ம போகவும் முடியாது. ஏன்னா 10 மந்த்து தான் ஆகுது. ஸோ அதனால் நம்ம விட்டுட்டும் போய் படிக்க முடியாது. என்ன பண்ணுறது, இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. நம்ம இதெல்லாம் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கடந்து தான் வந்து படிக்கணும். பார்ப்போம் இன்னும் என்னென்ன ஆண்டவெல்லாம் சோதனையை நமக்கு ரிமைனிங் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் எல்லோரும் மனசு விட்டுடாமல் படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க.